2,90,00,000 மதிப்பீட்டில் மருத்துவ மற்றும் ஊரகத்துறைக்கான 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தபடி தலைமைச் செயலக வளாகத்தில் புதிய வாகனத்தை இயக்கி ஆய்வு. தமிழகம் முழுவதும் நிலுவையில் உள்ள ரேஷன் அட்டை விண்ணப்பங்களை விரைந்து பரிசீலிக்க நடவடிக்கை. தகுதியான விண்ணப்பங்களை ஓரிரு மாதங்களில் பரிசீலித்து புதிய ரேஷன் அட்டைகள் வழங்க உணவுத்துறை உத்தரவு. இன்று இரவு 10:30 மணிக்கு சென்னை வருகிறார் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். நாளை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என கூறப்படும் நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் வருகை. தாவேக அமைச்சரவையில் இணைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரும்புவதாகவும் பேட்டி. தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கட்சியின் நிர்வாகிகளோடு பேசி முடிவெடுக்கப்படும். அமைச்சரவையில் இணைய விசிகாவுக்கு அழைப்பு விடுத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நன்றி எனவும் திருமாவளவன் பேட்டி. அமைச்சரவையில் அதிமுக சேர்ந்தால் தாவேக அரசுக்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் மீண்டும் உறுதி. தற்போது வரை ரீல்ஸ் ஆட்சியாக உள்ள தாவேக அரசு ரியல் ஆட்சி நடத்த வேண்டுமென பிரேமலதா விமர்சனம். தமிழக அரசியலில் குதிரை பேரம் நடக்கவில்லை என்பதை முதல்வர் விஜய் விளக்க வேண்டுமென்றும் வேண்டுகோள். ஆதரவு அளித்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் தாவேக. அதிமுக எம்எல்ஏக்கள் 8 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என தகவல் பரவிய நிலையில் திடீர் மாற்றம். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் சேர முயற்சித்தது வரலாற்று பிழை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து திமுக செயல்பட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிமுக குறித்து அவதூறான கருத்தை தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் ஆவேசம். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு சிலர் திட்டம் போட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக துணையுடன் எடப்பாடி பழனிசாமி பின்வாசல் வழியாக முதலமைச்சராக முயன்றதாகவும் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக அதிக அளவில் தோல்வியுற காரணமே சி.வி. சண்முகம்தான் என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. அமைச்சர் பதவிக்காக அதிமுகவை அழிக்க சி.வி. சண்முகம் முயற்சிப்பதாகவும் ஆவேசம். சென்னை கிண்டியில் உள்ள அயோத்திதாசர் பண்டிதரின் சிலைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. எம்எல்ஏக்கள் சேகர் பாபு, கே.என். நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை. முதலமைச்சர் விஜயுடன் பி.ஆர். பாண்டியன் தலைமையில் விவசாய சங்க தலைவர்கள் சந்திப்பு. விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்வதற்கு முன் கடன் வசூலை நிறுத்தி வைக்க வேண்டுமென கோரிக்கை வைத்ததாக பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய். பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆதவ் அர்ஜுனாவிற்கு வாழ்த்து.
2025-2026 கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். மொத்தம் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிப்பு. பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் வழக்கம்போல் மாணவிகளே அதிக தேர்ச்சி பெற்று அசத்தல். மாணவர்கள் 92.15%, மாணவிகள் 96.47% தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 98.43% பேரும், ஆங்கிலத்தில் 99.44% பேரும் தேர்ச்சி. கணிதத்தில் 97.36%, அறிவியலில் 98%, சமூக அறிவியலில் 97.93% பேர் தேர்ச்சி பெற்று அசத்தல். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57% தேர்ச்சி பெற்று முதலிடம், 97.54% பெற்று சிவகங்கை 2ஆம் இடமும், 97.41% தஞ்சாவூர் 3ஆம் இடம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மறுதேர்வு. வெற்றி பெற்ற மாணவர்கள் வரும் 22ஆம் தேதி முதல் மதிப்பெண் சான்றிதழை பள்ளிகளில் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. பொன்னேரி தனியார் பள்ளியில் பயின்ற விவசாயியின் மகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 498 மதிப்பெண்கள் பெற்று சாதனை. எதிர்காலத்தில் மருத்துவராக வேண்டும் என்று லட்சியம் உள்ளதாக பேட்டி. தாவேகாவின் செயல்பாடு திமுகவின் தொடர்ச்சியை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாடியவர் இனி என்ன செய்ய போகிறார் எனவும் கேள்வி. அரசியல் மாறினாலும் ஆட்சி மற்றும் காட்சி மாறுவதற்கு சிறிது காலம் எடுக்கும். முதலமைச்சர் விஜய்க்கு சற்று அவகாசம் கொடுக்க வேண்டுமென நடிகையும் பாஜக பிரமுகருமான கஸ்தூரி கருத்து. கிட்னி திருட்டு விவகாரத்தை கையில் எடுக்கும் தமிழக சுகாதாரத்துறை. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் சித்ரா தலைமையில் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவு. தமிழக கோவில் நிதியை தமிழக அரசின் நிறுவனங்களில் முதலீடு செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. மத்திய மாநில அரசுகள், ரிசர்வ் வங்கி உள்ளிட்டவை ஒரு வாரத்தில் பதிலளிக்க உத்தரவு. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு காவல் ரத்து. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. அரக்கோணத்தில் இருந்து கேரளம் விரைந்தது தேசிய பேரிடர் மீட்பு குழு. தென்மேற்கு பருவமழை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நாகர்கோவில் வழியாக கேரளாவுக்கு கடத்தப்பட்ட 2 டன் ரேஷன் அரிசியை துரத்தி பிடித்த அதிகாரிகள். 37 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று கேரளாவில் வைத்து பறிமுதல் செய்த வீடியோ இணையத்தில் வைரல். உடுமலை அருகே அங்காளம்மன் கோவில் பூட்டை உடைத்து கோவிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அறநிலையத்துறை அதிகாரிகள். பதவி நீக்கம் செய்யப்பட்ட கோவில் நிர்வாகி பொறுப்புகளை ஒப்படைக்காததால் தினசரி பூஜைகள் நடத்திட வேண்டி அதிரடி. கொடைக்கானலில் தொடங்கியது 63வது மலர் கண்காட்சி. பூத்து குலுங்கும் விதவிதமான மலர்களை கண்டு ரசித்து வரும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. ஓசூர் அருகே காவல் நிலைய பெண் ஊழியருக்கு லிப்ட் தருவதாக அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்த ஆசாமி. மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டவரிடம் இருந்து பெண் தப்பி ஓடிய நிலையில் பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட மூர்த்தி என்பவருக்கு காவல்துறை வலைவீச்சு.
சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினார் நடிகர் ரவிமோகன். மனைவியும் தோழியும் பிரிந்து போன மன உளைச்சலில் வீடியோ வெளியிட்ட நிலையில் ஆன்மீக பாதைக்கு திரும்பினார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். திருநள்ளாறு தொகுதி எம்எல்ஏவாக GNS ராஜசேகரன் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்டார். ராஜசேகரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறைமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். ஐந்து நாடுகள் சுற்றுப்பயணத்தின் இறுதியாக இத்தாலி சென்றடைந்தார் பிரதமர் மோடி. ரோம் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இத்தாலியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனியோடு வீதி உலா. பிரதமர் மோடி மெலோடி சாக்லேட் கொடுத்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இத்தாலி பிரதமர் மெலோனி. இந்திய இளைஞர்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது மெலோடி சாக்லேட் சாப்பிடுவதில் பிஸியாக உள்ளார் பிரதமர் மோடி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். வரப்போகும் பொருளாதார புயலில் இருந்து நாட்டு மக்களை பிரதமர் மோடியால் காப்பாற்ற முடியாது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை சுட்டிக்காட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆவேசம். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவதற்கு எதிரான மனு தள்ளுபடி. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு உத்தரவு. அரசு முறை பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ. எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தக மற்றும் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். ஈழப்போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு உள்நாட்டிலேயே தீர்வு காண வேண்டும். இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்த.